அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் 25 ஏழை எளிய ஆதரவற்ற பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய 25 குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட தொகுப்பு வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவற்றில் சில குடும்பங்களுக்கு அவங்களோட மிகவும் அத்தியாவசிய தேவைக்கான பணமும் வழங்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 25,000 மதிப்புள்ள இந்த உயிரிழக்க உதவி இந்த மாதமும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த உயிரிழக்க உதவிக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த குடும்பங்களில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரும் உணவு, உடை, இருப்பிடம் என்று பல்வேறு வகைகளில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழலில் இருக்காங்க. இதில் இந்த குடும்பங்களில் ஆதரவற்ற முதியவர்கள் இருக்காங்க, மிகவும் நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கிறாங்க, பார்வையற்றோர்கள் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பங்கள் இருக்குது. இப்படி மிகவும் கஷ்டத்தில் உள்ள அந்த குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறி மாதம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு உதவி வழங்குறது அவங்களுக்கு உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இந்த பகுதிகளில் இது போன்ற மக்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த உதவிகளை வழங்குவதை பார்த்துட்டு அவங்களும் நம்மை அணுகி இது போன்ற உதவிகள் தங்களுக்கு வேண்டும்னு நம்மள்கிட்ட நிறையா முறை கேட்டிருக்காங்க. எனவே வருங்காலங்களில் இந்த உயிரிழக்க உதவியை மாதம் ஒரு முறையே நடக்கும் இந்த உயிரிழக்க உதவியை இன்னும் அதிகமான உயிர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அன்பர்கள் தொடர்ந்து உதவிட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவங்க படுற கஷ்டங்களில் இது ஒரு சிறு உதவியாக இருந்தாலும் அனைவராலும் கைவிடப்பட்டு வாழ்வின் மீது முழுவதும் நம்பிக்கையற்ற சூழலில் வாழும் அந்த மக்களுக்கு நம்ம உறவுக்காரங்களாக போய் நின்று அவங்களுக்கு இவ்வாறு உதவி செய்வது உண்மையிலேயே அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அந்த உதவியை செய்கிற அனைவருக்கும் அந்த மகிழ்ச்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது உண்மை. இந்த வீடியோவை ஏன் பதிவிடுறோம்னா, நமக்கு இருக்க அவசரமான வேலையின் காரணமாகவும் நமக்கு இருக்க அதிகப்படியான வேலைப்பழிவுனாலையும் இது போன்ற கஷ்டப்படுற மக்களை நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கஷ்டப்படுற மக்கள் இன்னும் இருக்காங்களான்னு கூட சில பேர் நினைக்கலாம். நம்ம சுற்றி நிறைய மக்கள் இது போன்ற கஷ்டங்களில் இருக்காங்க என்பதற்காகவும் அதை நினைவூட்டுவதற்கும், அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு கஷ்டப்படுற மக்களுக்கு நம்மால் என்ற உதவியை அந்தந்த இடங்களில் உள்ளவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோவை இங்கு பதிவிடுகின்றோம். நம்ம வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றது. திருவோரும் சுற்றி திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம வாரந்தோறும் ரூபாய் 8,000க்கு மேல் மதிப்பிலான பிஸ்கெட்டுகளும் மற்றும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடலில் ஏற்படும் நோய்களுக்கு மாத்திரைகளும் வழங்குகிறோம். இது நம்ம திருவொற்றியூர் சுற்றியுள்ள பகுதிகளிலையும் அத்திப்பட்டு புறநகர், எண்ணூர் துறைமுகம், தாளங்குப்பம், சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள வாயில்லா ஜீவராசிகளுக்கு பிஸ்கெட்டுகளும் மாத்திரைகளும் வழங்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வரை பயணம் செய்து இந்த உயிரிழக்க உதவியை இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம செஞ்சுட்டு வரோம். நமது அறக்கட்டளை மூலமாக இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு உணவு வழங்கிட்டு வரோம். இருந்தாலும் இங்கு உள்ள வாயில்லா ஜீவராசிகள் இந்த பகுதிகளில் அதிகப்படியாக அதிகரிக்கின்றதுனால இங்கு உள்ள அனைத்து வாயில்லா ஜீவராசிகளுக்கும் அனைத்து நேரங்கள்லையும் நம்மளால் உணவு வழங்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. எனவே இங்குள்ள வாயில்லா ஜீவராசிகள் பசியினால் இறக்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குட்டிகளை ஈன்ற தாய் டாக்ஸ்கள் இது போன்ற பசியினால் மிகவும் கஷ்டப்படுகின்றன. தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த குட்டிகளும் ஒவ்வொன்றாக இறக்கக்கூடிய நிலையும் இங்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்பர்கள் தங்கள் பகுதிகளில் தங்களால் இயன்ற வகையில் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகள் அதிகரிக்காமல் தடுத்தும் மேலும் இருக்கின்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளித்தும் உதவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நமது அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கு செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களுள் ஒன்று பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்களையும் வைத்து வாரந்தோறும் நம்ம பராமரிச்சுட்டு வரோம். திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கான விதைமணி கூடுகளும், குறிப்பாக ராயபுரம் பூங்காவில் 40க்கும் மேற்பட்ட விதைமணி கூடுகளும் நீர்க்கிண்ணங்களையும் வைத்து வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக பராமரிச்சுட்டு வரோம். இதன் மூலம் குருவிகள், கிளிகள், காகங்கள், அணில்கள் என்று பல்வேறு ஜீவராசிகள் இந்த விதைமணி கூடுகள் மற்றும் நீர்க்கிண்ணங்களால் மிகுந்த பயனடைகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழக்க சாதனங்களை நம்ம அறக்கட்டளை மூலமாக பராமரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழக்க சாதனங்களை நாங்களே கைப்பட தயாரித்து இதை பொதுமக்களுக்கும் பராமரிக்கிற விரும்புகிற அன்பர்களுக்கும் இதை இலவசமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த விதைமீன் கூடுகள் என்பது ஒரு சாதாரண பொருட்கள் அல்ல. அது அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் இது 24 மணி நேரமும் உணவை வழங்கி கொண்டிருக்கும் ஒரு தர்மசாலை போன்றதாகும். மாதந்தோறும் பூச தினத்தன்று இந்த உயிரிழக்க சாதனங்களை
விதைமணி கூடுகள், சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் மற்றும் நீர்க்கிண்ணங்கள் ஆகியவற்றை சித்தி வளாகத்திற்கு வரும் பொதுமக்களுக்கும் நம்ம இதை கைப்பட தயாரித்து அவங்களுக்கு இதை இலவசமாக வழங்கிட்டு இருக்கோம். அன்பர்கள் அழைக்கும் இடங்களுக்கும் சங்கங்களுக்கும் சென்று அங்கு இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக வழங்கி கருணையை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை, விம்கோ நகர், கொருக்குப்பேட்டை, வடிவுடையம்மன் கோயில், ஸ்டான்லி அரசு மருத்துவமனை மற்றும் ஓமந்தூரார் மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்கிட்டு இருக்கோம். இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைகின்றனர். இதன் மூலம் அவசரமாக வேலைக்கு செல்லும் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், அதிக நோய்வாய்ப்பட்டவர்கள், உணவுக்கே வழியில்லாதவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த மூலிகை கஞ்சி வழங்குதலால் பயனடைகின்றனர். இந்த மூலிகை கஞ்சியில் நாங்கள் பல்வேறு மூலிகைகளுடன் சேர்த்து தயாரிக்கின்றோம். குறிப்பாக மூக்கிரட்டை, கல்யாண முருங்கை, கரிசலாங்கண்ணி, அகத்திக்கீரை, தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை, புளியாரை, குப்பைமேனி, முடக்கத்தான் போன்ற பல்வேறு மூலிகைகளுடன் இந்த மூலிகை கஞ்சியை நாங்கள் தயாரிக்கின்றோம். இதன் மூலம் இந்த மூலிகை கஞ்சியை அருந்தும் மக்களுக்கு பசிப்பினி நீக்குவதோடு மட்டுமில்லாமல் அவங்கள் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. அதிகாலையே எழுந்து இந்த மூலிகை கஞ்சியை தயாரித்து பின்பு அதனை 25 லிட்டர் கேன்களில் பிரித்து மேற்கூறிய அனைத்து பகுதிகளுக்கும் காலை 7 அல்லது 8 மணிக்குள்ளாக பொதுமக்களுக்கு இந்த மூலிகை கஞ்சி வழங்கப்பட்டு விடுகிறது. மூலிகை கஞ்சி வழங்குதல் என்பது குறைந்த செலவில் அதிக மனிதர்களுக்கு இன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த உயிரிழக்க செயலாகும். எனவே இதை அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் தங்கள் பகுதிகளிலும் இதுபோன்று மூலிகை கஞ்சியை தங்களால் இயன்ற வகையில் வழங்கிட வேண்டும். அன்பர்கள் தங்கள் இல்லங்களில் நடக்கும் திருமண நாள், பிறந்த நாள் ஆகிய விழா நாட்களிலும் இது போன்ற மக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குவதற்காக நமது அறக்கட்டளைக்கு நிதியளித்து உதவி புரிகின்றனர். அவ்வாறு தங்கள் இல்ல நிகழ்வுகளில் இது போன்ற மக்களின் பசிப்பினியை நீக்கி அதே நேரத்தில் அவர்களது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் இந்த உயிரிழக்க செயல்களை செய்தும் தங்கள் விழாக்களை கொண்டாட விரும்புபவர்கள் நமது அறக்கட்டளையை அணுகலாம். கொடுத்துருக்கு, நல்லா இருக்குது, ஆயுர்வேதமா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல வந்த ஜனங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டியது அது எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கும் இனி இது ரொம்ப பெருகி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கும் இருக்கட்டும். அநேக தெரியாது, இதுல நல்ல கஞ்சி தெரியாது. அதனால எல்லாரும் தெரிய வச்சுங்க, இதுதான் உடம்புக்கு நல்லது. ஹாஸ்பிட்டல்ல வர்றவங்களுக்கெல்லாம் ஏதோ உண்டாக்கி எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க. ஆனா சரியான முறையில கொடுக்கறது இதுதான். அதனால இது அவங்களுக்கு கொடுக்கட்டும். நானே தான் 3 நம்பரா குடிச்சிருக்குது, இன்னும் குடிக்கலான்னு நினைக்கிறேன். அப்ப அதனால வியாதி வர்றவங்களுக்கு, இருக்கிறவங்களுக்கு, பாக்குறவங்களுக்கு வியாதி பிடிக்க போகுது. அது வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு உண்டாக்கி கொடுக்கறது, கச்சோடம் பண்ணாம எப்படிங்க. கேரளா மலையாளம் தான், ஆனா எழுதியது நல்லது. கொடுங்க, நீங்க செய்யறது புண்ணியம். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொட்டட்டும். என்ன எவ்வளவு கொடுக்குறியோ அவ்வளோவும் கொடுக்கும் ஆண்டவர். அது மாதிரி அது இன்னும் பெருகட்டும். ஜனங்களுக்கு சொல்லி கொடுங்க, இது ஆயுர்வேதம் மருந்து சேர்ந்து கொடுக்குற கட்சி முடிச்சா உங்களுக்கு பசி தராது, இல்ல பிரச்சனை வயல்ல கோளாறு ஒன்றும் இருக்காது, அப்படி சொல்லி கொடுங்க. வாரந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக தாளங்குப்பம், குப்பைமேடு, சடையங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வாழ்கிற மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. 150 முதல் 200 நபர்களுக்கு உணவு வழங்கிட்டு இருக்கோம். இந்த வாரமும் அந்த உயிரிழக்க நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இவ்வாறு மாதந்தோறும் நடக்கப்பெறும் உயிரிழக்க செயல்களுக்கும் வாரந்தோறும் நடக்கும் உயிரிழக்க செயலுக்கும் உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் பிறருக்கு செய்வது அனைத்தும் நமக்கானது என்று உணர்ந்து தொடர்ந்து உதவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். शिव ज्योति, शिव 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 ज्योति, शिव 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 ज्योति, शिव 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 ज्योति, சிற்பரமாம்பரம் ஜோதி, அருள் சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி, தற்பர தத்துவ ஜோதி,
என்னை தானாக்கி கொண்ட தயாநிதி ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சித்துருவாம் சுயம் ஜோதி எல்லாம் செய்திட வல்ல சிதம்பர ஜோதி அத்துவித ஆனந்த ஜோதி என்னை ஆட்கொண்டு அருளும் சிற்றம்பல ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சின்மயமாம் பெரும் ஜோதி அருள் செல்வமளிக்கும் சிதம்பர ஜோதி தன்மயமாய் நிறை ஜோதி என்னை தந்தமே ஜோதி சதானந்த ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி ஆதியில்லாம ஜோதி அரணாதிய தம்மை அளித்த ஜோதி ஓதி உணர்வரும் ஜோதி எல்லா உயிர்களின் உள்ளும் ஒளிர்கின்ற ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி மன்னிய பொன்வண்ண ஜோதி சுகவண்ணத்ததாம் பெருமாணிக்க ஜோதி துண்ணிய வச்சிர ஜோதி முத்து ஜோதி மரகத ஜோதியுள் ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி பார்முதல் ஐந்து மாம் ஜோதி ஐந்தில் பக்கமேல் கீழ்நடு பற்றிய ஜோதி போரையும் பொறியொரு ஜோதி பொறிக்குள்ளும் புறத்தும் ஒளிர்கின்ற ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி சிவ 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 ஜோதி. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக, பகிர்க, கருத்திடுக, பின்னுற்றுக. மேலும் இதுபோல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.